ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ கேரளா ஸ்டோரி 2 ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்து கிளப்பி இருக்குது. ஒரு சமூகத்தை வந்து எதிராக இல்லை நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி திணிச்சு வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து காட்டியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு பண்ணி கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளா ஸ்டோரி 1 ரிலீஸ் ஆகி வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சரிடா, இப்போ கேரளா ஸ்டோரி 2க்கு என்னடா பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் பார்க்க போகிறோம். சில பேரோட மூஞ்சில் வந்து மண்ணே விழுந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்படி என்ன தான் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேரளா ஸ்டோரி 2 இப்போது கேரளாவோட உயர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கேரளா ஸ்டோரி 2வில் வந்து ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி நீங்கள் காட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய கேஸ் வந்து நாங்கள் போட்டிருக்காங்க இப்போது. அது மட்டும் இல்லாமல் கேரளா ஸ்டோரி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ்ல வச்சுட்டாங்கங்க, ஐஎஸ்ஐஎஸ்ல கடத்திட்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கு உண்மையாகவே அது சம்மந்தமாக டேட்டா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிக்கிங்கன்னா, அதில் 30,000 பேருக்கு டேட்டா இல்லைங்க, கிட்டத்தட்ட 3 பேருக்கு மட்டும் தாங்க டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமூகத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சமூகத்தை மீது வந்து வெறுப்பை கக்கிறதுக்காகவே அந்த கேரளா ஸ்டோரி 1 வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஊர்ல எல்லாம் அந்த படத்தை வந்து தடையை வந்து போட்டாங்க. அந்த படம் வந்து ஓடவே கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எந்த ஊர்லேருந்து இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து தடை போட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய தேட்டரில் அது வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து வரவேற்பே கிடைக்காத ஒரு படத்துக்கு, அதுவும் இல்லாமல் ஃபேக்கான ஒரு டேட்டா வச்சு எடுத்த ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 2 நேஷனல் அவார்டு, அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டேட் அவார்டெல்லாம் வந்து அந்த படம் வந்து வாங்கியிருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் வந்து இது எந்த மாதிரி அரசியல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் வந்து இந்த மாதிரி தான், நம்ம சவுத் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி தாங்க நடக்குது. நிறைய இந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க கூட்டு போயிட்டு வந்து ஐஎஸ்ஐஎஸ்ல ஜாயின் பண்ணி விட்றாங்க கடத்திட்டு போயிட்டு. ஸோ இந்த மாதிரி லவ் ஜிகாத்துங்க நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லி அவங்க நார்த் இந்தியாவில் வந்து ஓட்டு வாங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஃபேக்காக நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளா ஸ்டோரி 1க்கு யார் யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாருமே இந்த ஒரு ஸ்டோரி வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேக்கான டேட்டாவை எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாமல் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஃபேக்கான ஒரு டேட்டா வச்சு ஒரு படத்தையே எடுத்து அதை ப்ரொமோட்டும் பண்ணுறது வந்து அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய மதக்கலவரங்களில் வந்து ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஊர்லலாம் வந்து குழந்தைங்கள, அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களெல்லாம் கூட்டு போய் இந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போது நிறைய படங்கள் நம்ம தமிழ்லேயே வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி மதக்கலவரத்தை கிளப்புற மாதிரி நிறைய படங்கள் வந்து வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஊரில் என்றைக்குமே ஓடாதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து நிறைய கேஸ் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிக்கிங்கன்னா, எங்கள் ஊரை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் வருது, எங்கள் ஊரை ரொம்ப கேவலமாக நடத்துகிற மாதிரி இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறீங்க, கேரளாவோட பேர் எதுக்கு அதில் போடுறீங்க, கேரளா ஸ்டோரி 2ன்னு எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் வந்து, அதாவது ஏன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அவங்க ஊரில் நடந்திருக்கு நடக்கலைன்னு சொல்ல ஒரு 3 பேருக்கும் என்னமோ தான் நடந்திருக்கு. அந்த டேட்டாவை நீங்கள் வச்சுட்டு எப்படி நீங்கள் 30,000 பேர்னு எப்படி நீங்கள் மாற்றி சொல்லலாம்? அது அப்போ நடந்தது, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதில்ல. ஆனால் மறுபடியும் நீங்கள் வந்து கேரளாவை ப்ளேம் பண்ணி தான் நீங்கள் படமே எடுக்கிறீங்க. ஸோ எங்கள் ஊரை ரொம்ப எங்கள் ஊரில் ரொம்ப நீங்கள் மட்டம் தட்டுற மாதிரி தான் படம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க மக்களே வந்து நிறைய பேர் போய் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமே இந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் போராட்டங்களும் வந்து கேரளாவில் வெடிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் சிஎம்ஏ இப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், அந்த ஊரோட சிஎம்ஏ இப்போ இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடாது, கேரளாவில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு மாநிலத்தோட சிஎம் வந்துட்டு இந்த படம் வந்து எங்கள் கேரளாவில் வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்ட் 1 வந்து பிரைம் மினிஸ்டர் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இங்கே கேரளாவோட சீஃப் மினிஸ்டர், உள்ளூர் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த படமே ஓடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக இது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் போகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளா ஸ்டோரி 2ல என்னடா இஷ்யூ இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருந்தா பார்க்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.